சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் எண்ணெய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுடலாம். போட்டு நல்லா வந்து வதக்கணும். இது பார்த்தீங்களா, சிக்கன் வேறு லெவலில் கழுவி எடுத்து வச்சுப்போம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு நல்லா அலசிக்கோங்க. பார்த்தீங்களா, சாதம் நல்லா சூப்பராக ரைஸ் வைக்குது. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ நம்மளோட நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதில் சிக்கன் அப்படியே அழகாக போட்டு போகிறோம். இப்போது மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நான் போடுறத பற்றி சொல்ல போகிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கல்லுப்பு. நம்ம ஏற்கனவே கல்லுப்பு போட்டிருக்கோம். உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு தான் போடணும். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனில் வந்து நம்ம வதக்கின காய்கறி வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா கிண்டணும். அப்போ தான் அந்த காய்கறி நல்லா அந்த சிக்கனில் ஊறும். அதுக்கு போடுற மசாலாவும் நல்லா ஊறும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா அதில் இறங்கினா தான் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுப்போம். இப்போ கொஞ்சம் நல்லா தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். மினிமம் 100 rupees சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் 2 ஸ்பூன் தயிர். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்களா, மிளகாத்தூள். இது வந்து எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம். அதனால் ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் நாங்கள் போட்டுக்கிறோம். ஸோ அந்த காரமே எங்களுக்கு போதும். காரம் அதிகமாக பிடிக்குன்றவங்க ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போடலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ கொஞ்சம் வந்து ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாம் வந்து சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கிண்டணும். ஸோ இப்போ கொஞ்சம் சிக்கன் மிளகாய்த்தூள் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா. ஸோ நம்ம இந்த சிக்கன் மசாலா இதிலே வந்து கரம் மசாலா, கொஞ்சம் இந்த மசாலா பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ்லாம் கலந்து தான் நம்ம அரைச்சி அந்த பவுடர் போட்டிருக்கோம். அது வீட்டிலே செஞ்ச பவுடருன்றதுனால எல்லா மசாலா ஐட்டமும் அதில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதிகமாக மசாலா ஐட்டம் சேர்த்துக்க தேவையில்லை. அந்த பவுடர் மட்டும் போட்டால் போதும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணீர் வந்து ஊற்றிக்கணும். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கணும். ஸோ ஒரு சின்ன டிப்பு, சிக்கன் குழம்புல இருக்கிற வாடை வரக்கூடாதுன்னா அரிசி கழுவுன தண்ணி வந்து போட்டோம்னா சூப்பராக இருக்குமா. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல் வராது. தண்ணியை கழுவிட்டு 3ஆவது தண்ணி தான் ஊற்றணும். 2 கழுவு தண்ணி கழுவுனதுக்கப்புறம் 3ஆவது கழுவுன தண்ணி தான் ஊற்றணுமா கைஸ். அப்போ தான் அழுக்கு இல்லாத அந்த டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல்லெல்லாம் குறைக்கும். ஓகே, நான் 1 டம்ளர் வந்து நார்மல் வாட்டரும் 2 டம்ளர் வந்து அரிசி கழுவுன தண்ணியும் ஊற்றிருக்கேன். ஓகே, இப்போ நம்மளோட சிக்கன் வந்து நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா அந்த சிக்கன் வெந்து அது நல்லா கொதித்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கொத்தமல்லி கருவேப்பிலெலாம் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போடணும். பிகாஸ் அப்போ தான் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையோட டேஸ்ட் வந்து சிக்கனில் இறங்கும். ஓகே, இது வந்து மிச்ச கொத்தமல்லி கருவேப்பிலை. இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக இறக்கும் போது போட்டுக்கணும். ஸோ இப்போ சிக்கன் நல்லா சூப்பராக கொதிக்கட்டும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அரிசி வேறு லெவலில் பொங்கி பொங்கி வரும். கூரையில் அடிக்கிற சுளையா நீ வந்து விழுந்தாயே. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மழை பெய்யுது. அப்படியே பச்சை பசுன்னு தோட்டத்தை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. பாருங்கள், அழகாக பூ மாதிரி பூத்து குலுங்குது. ஆனால் பூவை பெரிக்கிறதுக்கு தான் நம்மளால முடியல. பிகாஸ் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டில் வந்து நிறைய வகையான செடி இருக்குது. அதை என்னைக்காக ஒரு நாள் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். பார்த்தீங்களா, தென்னை மரம்லாம் இருக்குது. இந்த சைடும் கொஞ்சம் கருவேப்பிலை செடி இருக்கும். கொஞ்சம் வந்து நிறைய வகையான செடிலாம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தெரியாது. சில ரோஸ்மெரி செடிஸ் கூட நாங்கள் வச்சுருக்கோம். அங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு ரோஸ்மெரி தெரியுதான்னு தெரியலே. அழகாக இருக்குல்ல. பார்த்தீங்களா, நாங்கள் சூப்பராக செடியெலாம் நிறைய வகை செடியெல்லாம் இருக்கும் எங்கள் வீட்டில். இதில் பூச்செடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு கம்பிலாம் கயிறெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க எங்கள் பாட்டி. கட்டிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒரு வகையான கிழங்கு செடி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இந்த கிழங்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த கிழங்க தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொரியலாக வச்சாங்க. செம்மையாக இருந்துச்சு சாம்பார் சாதத்துக்கு. ஸோ இங்கே கூட கொஞ்சம் கொஞ்சம் கிழங்கு இருக்கும், தெரியல, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களாட்டுக்கு. ஸோ நிறைய வகை வகையான பூச்செடிஸ் இருக்குது, மஞ்சள் இருக்குது, அங்கே கொஞ்சம் கருவேப்பிலை தான் நம்ம வீட்டில் அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்களா, அங்கே பார்த்திங்களா உங்களுக்கு வந்து இந்த மரம் தெரியும்னு நினைக்கிறேன், பப்பாயா. சூப்பராக இருக்குல்ல, பூச்செடி பூலாம் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, சிக்கன் சூப்பராக கொதின்னு கொதிக்குது. நல்லா கொதித்து நல்லா வேகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, சாப்பாடு கூட நல்லா வடித்து வச்சாச்சு. சூப்பராக சாப்பாடு ரெடியாக இருக்குது. வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க. ஸோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டான். டேஸ்டிங் பார்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டோன்னா சிக்கன் குழம்பு வேறு லெவலில் ரெடி ஆகிடும். பாய் பாய். சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்த்தலாமா? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பராக கொதிக்கிறான்ல. ஸோ ஓகே சூப்பராக அப்படியே ஆவி பறக்க சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருந்திருக்கு. பார்த்தீங்களா, சுடுதே. வாவ், அப்படியே கை வச்சா அப்படியே பூ மாதிரி வெடிக்கும், பட் சுடுது. பார்த்தீங்களா, நல்லா பூ போல் வெந்திருக்கு நம்ம சிக்கன். ஸோ அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி அப்படியே மேலாக தூவி விட்டுருவோமா? சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான், புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு கிண்டி அப்படியே எடுத்து இறக்கி வச்சிடலாம் தான். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட சிக்கன் குழம்பு ரெசிபி. ஓகே பாய்.